ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து நல்ல மிருதுவான நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலையோ அல்லது விசேஷம் கல்யாண வீடுகளில் செய்கிறது போல் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 4 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு நெய் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு உலர் திராட்சை எடுத்துகிட்டு நல்லா நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் இந்த முந்திரியும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த டைமில் முந்திரியும் திராட்சையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப் ரவை வந்து எடுத்துருக்கோம். இப்போ அதே நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை எந்த அளவுக்கு நம்ம நெய்யிலே வறுக்கிறோமோ அந்தளவுக்கு கேசரி வந்து ரொம்ப ரொம்ப மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ரவையிலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு அல்லது ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ரவையை வறுக்கும் போதே இன்னொரு அடுப்பில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து பக்கத்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். 3 கப் வாட்டர் வந்து 1 கப் ரவைக்கு சரியாக இருக்கும். இப்போ கைவிடாமல் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம சுடு தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிகள் வராது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். சீக்கிரமாக நமக்கு கெட்டிப்பட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா 1 கப் சுகர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் சுகர் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரவா கேசரி வந்து இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும், இலகுனது போல் இருக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு நல்லா கொஞ்சம் இலகுனது போல் இருக்குது. இது திரும்பவும் நல்லா கெட்டிப்பட்டு வரும். கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். இப்போ இந்த டைமில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் 1/2 கப்பும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலும் 1/4 கப்பு நெய்யும் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கேசரி வந்து நல்லா ஒன்று திரண்டு நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும்.
அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துட்டு 1/4 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 டீஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வரலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி உலர் திராட்சையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1 கப் ரவைக்கு வந்து 1/2 கப் வந்து நெய்யோ அல்லது ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்க்கும் போது தான் நமக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு கம்மியாக ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1/4 கப்பு மட்டுமே சேர்த்துட்டு கூட கலந்து விடலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை விசேஷங்க வீடுங்களில் செய்கிறது போல் இருக்கணும்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்தா தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பக்குவமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இல்லை விசேஷ வீடு கல்யாண வீடுகளில் செய்கிறது போல் ரவா கேசரி வந்து ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.